ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரியாக்டிவ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இன் ஜென்ரேட்டர். அதை தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ரியாக்டிவ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் எனர்ஜி, அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். கடைசியாக நம்ம இதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, அதாவது ரியாக்டிவ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான பெனிஃபிட்னு சொல்லும்போது இந்த அவைலபிலிட்டி ஆஃப் பவர் இருக்கு இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று. ரெண்டாவது லைன் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா கிலோவாட் பெர் லிட்டர் வந்து டிஜியில் முக்கியமாக நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சம்ஷன் சொல்லுவாங்க, எஸ்எஃப்சி. இது வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம அதையும் பார்க்க போகிறோம். இது மூணுமே நம்ம ஒரு சாம்பிள் ஒர்க் அவுட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரின்சிபல் ஆஃப் ரியாக்டிவ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லோட்ஸ்லாம் இருக்கும், அதாவது மோட்டார்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அப்புறம் ஃப்ளோரசன்ட் லைட்டிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் எஃபெக்டால் ஒர்க் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக்கல் லோட்ஸ். இந்த லோட்ஸ்லாம் என்ன பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பவர் வந்து கன்சியூம் பண்ணும். ஒன்று வந்து ஆக்டிவ் பவர், இன்னொன்று ரியாக்டிவ் பவர். ஸோ ஆக்டிவ் பவர்னா என்ன, அதான் கிலோவாட்னு சொல்லுவோம். அந்த கிலோவாட்டுன்றது பார்த்தீங்கன்னா பவர் யூஸ்ட் பை தி லோட்ஸ் டு மீட் தி ஃபங்க்ஷனல் அவுட்புட் ரெக்குயர்மெண்ட். அதான் இதுதான் இந்த கிலோவாட் தான் ஆக்சுவலாக வந்து லோடை யூஸ் பண்ணுறது. இதுதான் ஆக்சுவல் பவர்னு சொல்லலாம், அதாவது ஆக்டிவ் பவர்னு சொல்லலாம், இல்லை ஒர்க்கிங் பவர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற ஒரு பவர். ஸோ இதை தான் கிலோவாட்னு சொல்லுவாங்க. ரியாக்டிவ் பவர்னா என்ன, அப்போது KVAR அது வந்து என்ன சொல்லுவோம், இட் இஸ் தி பவர் யூஸ்ட் பை தி லோட் டு மீட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லாஸஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மோட்டார்ஸ்லாம் வர இந்த மேக்னெட்டிக் லாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லாஸை மீட் பண்ணுறதுக்காகவும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்குறதுக்காகவும் ஒரு பவர் தேவைப்படுது. அதுதான் ரியாக்டிவ் பவர். அது ஆக்சுவலாக எந்த யூஸும் கிடையாது இந்த ரியாக்டிவ் பவரால். நம்மளுக்கு யூஸ் ஆகிறதுல இந்த ஆக்டிவ் பவர் தான். ஓகேங்களா. ஸோ அப்பரண்ட் பவர்னால் என்ன, அப்போ மூணாவது KVA அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வெக்டர் சம் ஆஃப் ஆக்டிவ் பவரும் அப்புறம் ரியாக்டிவ் பவரும், அதாவது கிலோவாட் ப்ளஸ் KVR, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அப்பரண்ட் பவர் கிடைக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா KVA தான் நம்ம அதில் இங்கே நம்ம டிமாண்டுன்னு சொல்கிறோம். இங்கே பவர் ஃபேக்டர் பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, வெறும் KVAவை தான் நம்ம டிமாண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு நார்மலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் கான்செப்ட் முதல்ல. அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் எனர்ஜி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஆக்டிவ் எனர்ஜினா என்ன, ரியாக்டிவ் எனர்ஜினா என்ன, அது எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ரியாக்டிவ் பவர் வந்து நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குங்க. முக்கியமாக சொல்லணும்னா காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லை, எஃபிஷியன்சி ஆஃப் சிஸ்டம் ஆப்ரேஷனோட எஃபிஷியன்சியும் குறையும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாக்டிவ் பவர் அதிகமாகும் போது என்னென்ன பாதிப்பு உண்டாகுதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரேட்டர் வந்து ஓவர்லோடிங் ஆகும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா I²R லாஸஸ் வந்து அதிகமாகும். இதனால் என்ன ஆகும், அடிஷ்னலாக ஹீட் ஆகும், ஹீட் லாஸ் அதிகமாகும், நிறைய எனர்ஜி லாஸ் தான் சொல்லலாம் அதையும். ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா இது மாதிரி லாஸஸ்லாம் அதிகமாகும்போது நம்ம KVA டிமாண்ட் வந்து அதிகமாகிடும். இதுதான் மூணு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது நம்ம பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் என்னென்னா இந்த கெப்பாசிட்டி தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரிலையபிளான ஸ்டாட்டிக் டிவைஸ். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்டிவ் பவரை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு ஆக்டிவ் பவர் வந்து கன்சியூம் ஆகும், பட் ஆனால் நெக்லிஜிபிளான அதாவது ரொம்ப கம்மியான பவர் தான் இது கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் இது என்ன ஆகுது, நம்ம ஈஸியாக இருக்கும். இண்டக்ஷன் லோடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டிஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். சரி, பவர் ஃபேக்டர்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ரேஷியோ ஆஃப் ரியல் பவர் டு தி அப்பரண்ட் பவர் KW/KVAன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ரியல் பவர்னால் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். யூஸ்ஃபுல் எனர்ஜி யூஸ்ட் பை தி லோடு, இதுதான் வந்து ரியல் பவர். ஓகேவா. எப்பவுமே டிமாண்டு அது வந்து ரியல் பவரோட அதிகமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எவ்வளோக்கு எவ்வளோ பவர் ஃபேக்டர் நம்ம வந்து 1 கிட்ட எடுத்துன்னு வரோமோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுற பவரை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் த ஐடியல் பவர் ஃபேக்டர் வந்து 1ன்னு வச்சு, பவர் ஃபேக்டர் கரெக்டாக 1 யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. மேபி 0.99 மெயின்டைன் பண்ண முடியும். லீடிங்கும் போகக்கூடாது. அதேமாதிரி லேகிங்லேயும் பார்த்திங்கன்னா 0.96 கீழே வரக்கூடாது, இல்லைனா PF காம்பன்சேஷன் கட்ட வேண்டியிருக்கும், பெனால்ட்டி. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் 0.98 to 0.99 யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரு. 1 யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன எனர்ஜி வந்து பவர் இன்புட் வருதோ அதை ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பவர் ஃபேக்டர் 1 கீழே இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா பவர் யூஸ் பண்ணணுன்னா என்ன ஆகணும், அதுக்கான பவர் நீங்கள் வந்து அடிஷ்னல் KVA, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை கேபிள் ரேட்டிங் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை பிரேக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடிஷ்னலான கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் பவர் ஃபேக்டர் கம்மியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா. இதுதான் பேசிக் கான்செப்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணுறதுல. ஸோ நம்ம அடுத்ததாக நம்ம
பெனிஃபிட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ரியாக்டிவ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ப்ராப்பராக ரியாக்டிவ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம இந்த ரியாக்டிவ் எனர்ஜியோட நெகட்டிவ் இம்பேக்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ பண்ண முடியும். இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ரெடியூஸ் இன் கேவிஆர் டிமாண்ட் அப்படின்னா, அதாவது ரியாக்டிவ் எனர்ஜி டிமாண்ட் குறைச்சிங்கன்னா அது என்ன ஆகும், டிமாண்ட் கேவிஏ டிமாண்டும் குறையும். கேவிஏ டிமாண்ட் குறையத்தால் என்னென்ன ஆகுது, லைன் கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து நீங்கள் ஒரு எஃபிஷியண்ட்டாக லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லைங்க, IR² லைன் லாஸஸ் IR² இருக்கு இல்லையா, அந்த லைன் லாஸஸும் வந்து இது ரெடியூஸ் ஆகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த அவைலபிலிட்டி ஆஃப் பவர் வந்து எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதான் முக்கியமான பெனிஃபிட் இதில். இது எப்படின்னா, நம்ம ஹையர் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஜென்ரேட்டரில். இது எப்படின்னா, ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் அப்படின்ற சிஸ்டத்தை வந்து ஜென்ரேட்டர் சைடை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் அவைலபிலிட்டி லோட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டேப்லர் காலம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாமே ஜென்ரேட்டர் அவுட்புட்டில். இப்போ வந்து எப்படி வந்து ஜென்ரேட்டர் அவுட்புட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் ஃபேக்டர் வந்து சப்போஸ் 0.7 இருக்குன்னு வச்சிங்க, நீங்கள் 0.95க்கு இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதனுடைய கால்குலேஷன் தாங்க இது. பர் பிஎஃப் வந்து இப்போ அந்த டேபிளர் காலம் ரைட் சைடு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா 0.7 இருந்ததுன்னா அடிஷனல் அவைலபிள் பவர் வந்து 0, உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் பவர் வந்து எதுவும் கிடைக்கலன்னு அர்த்தம். 0.8 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14% இன்க்ரீஸ் ஆகுது. 0.9 பண்ணிங்கன்னா 28.5% இன்க்ரீஸ் ஆகுது. 0.95 பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதான் மேக்ஸிமம் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய பவர் ஃபேக்டர்னு வச்சுங்க, அதான் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 35% வரைக்கும் நீங்கள் அடிஷனல் பவர் வந்து கிடைக்குங்க. இதை அதோட கேல்குலேஷன் கூட பாருங்கள். ஜென்ரேட்டர் கெப்பாசிட்டி ஒரு 500 kVA இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் லோடிங் வந்து 400 kVA பண்ணுறீங்க, 80% லோட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க. இனிஷியலாக வந்து உங்களுக்கு அதில் வந்து பவர் ஃபேக்டர் வந்து பிஃபோர் காம்பன்சேஷன் அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 0.7 இருக்குது. அதாவது இம்ப்ரூவ் பண்ணாததுக்கு முன்னாடி பவர் ஃபேக்டர் நார்மலாக 0.7 PF இருக்குன்னு வச்சிங்க. அப்போ உங்களுக்கு என்ன வருது, 2 kW எவ்வளோ வருது பாருங்கள், KVA / PF1 போட்டிங்கன்னா 280 kW தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து பவர் ஃபேக்டர் வந்து 0.95 மெயின்டைன் பண்ணிங்கன்னா 380 kW நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அடிஷனல் கிலோவாட் எவ்வளோ கிடைக்குது, நம்ம கேன் பி கனெக்ட் எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கலாம் அடிஷனலாக நீங்கள் அவுட்புட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 kW நீங்கள் அடிஷனல் லோடு வந்து ஜென்ரேட்டர் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து எவ்வளோ தெரியுது உங்களுக்கு, 35% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. 0.95 பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களால் அடிஷனல் லோடு 35% கனெக்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், அடிஷனலான ஜென்ரேட்டர் கெப்பாசிட்டி தான் இன்ஸ்டால் பண்ணணும். லோடு இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஜென்ரேட்டர் கெப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் தேவையில்லாமல், அது அடிஷனல் காஸ்ட் தானே, அதுவும் காஸ்ட்டு, எல்லாம் எனர்ஜி லாஸ் எல்லாமே வேஸ்ட் தானே. ஸோ இதுதான் முக்கியமானது, அவைலபிலிட்டி ஆஃப் பவர் இன்க்ரீஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைன் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுங்க. இது எப்படி, இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், இன்ஸ்டாலிங் APFC எக்யூப்மெண்ட் ரிசல்ட்ஸ். இதே ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் கரண்ட் வந்து சோர்ஸ்லேருந்து வர்றதே குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டக்டர் கிராஸ் செக்ஷனு, அப்புறம் லாஸஸ், கண்டக்டர் கிராஸ் செக்ஷன் கேபிள் சைஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். ரெண்டாவது லாஸஸும் குறையும். இதுலேயும் அதே தான். இதில் பார்த்தீங்கன்னா லைன் கரண்ட் பாருங்கள், 0.7 பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா 0%, 0.8 இருந்தால் 12.5% வந்து லைன் கரண்ட் ரெடியூஸ் ஆகுது. 0.9 பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 22.6% குறையுதுங்க. 0.95%னா 26.3% குறையுது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கெப்பாசிட்டி வந்து 500 kVன்னு வச்சிங்களேன், லோடிங் கெப்பாசிட்டி 400 kVA, 80% லோட் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 400 kVAன்னு வச்சுங்க. 0.7 பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 400 kVA. அப்போ எவ்வளோ இருக்குது லைன் கரண்ட் பாருங்கள், அந்த கால்குலேஷன் பிரகாரம் KVA × 1000 / 1.732 × V போட்டிங்கன்னா 400, அதுக்கு என்ன வருது, 524 amps வருது. அதாவது PF காம்பன்சேஷன் பண்ணாத பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி 0.7 பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா அது எவ்வளோ லைன் கரண்ட் வருதுன்னா 524 amps. அதே நீங்கள் வந்து பவர் ஃபேக்டர் வந்து 0.9 அப்படி 0.95 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 385 amps தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட 139 amps உங்களுக்கு வந்து லைன் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இது வந்து 26.3% குறையுதுங்க. இதனால் எவ்வளோ எனர்ஜி வந்து சேவ் ஆகுதுன்னு பார்த்துங்க. அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, kWh/லிட்டர் எவ்வளோ ஒரு டிஜே செட்டில் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ 1 லிட்டருக்கு வந்து நீங்கள் kWh வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.
எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது. நம்ம 4 தான் ஆக்சுவலாக ஐடியல். பட் அட்லீஸ்ட் அதை தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சம்ப்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க ஒரு டிஜி செட்டு. ஸோ எவ்வளோ கிலோவாட் ஹவர்ஸ் பெர் லிட்டருக்கு ஜென்ரேட் ஆகுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நீங்கள் லோடிங்கே முக்கியமாக பண்ண முடியல, 80% கிட்ட பண்ணால் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் 40 to 60% இது மாதிரி ஒரு பவர் ஃபேக்டர் வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் ஓட்டினீங்க கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம 60% லோடிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1666 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் கன்சம்ஷன் ஆகுது. ஸோ இதே வந்து நீங்கள் 80% லோடிங் பண்ணிங்கன்னா 1562 லிட்டர்ஸ் தான் கன்சியூம் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ சேவ் ஆகுது பார்த்துங்க, 104 லிட்டர்ஸ் சேவ் ஆகுது. ஸோ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 50 ருபீஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு 5000 கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக டீசல் வந்து 100 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் உங்களுக்கு சேவ் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு 5000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் தந்திருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.